So first எடுத்துட்டு find the principal components. So first step வந்து sigma கொடுத்துட்டா. First step என்ன sigma is given. Sigma is givenங்கிறது எடுத்துக்கங்க. Solution. So given sigma 1 4 4 country. So next step, find the characters equation, form the characters equation. Determinant of sigma minus lambda I equal to 0. அப்படியே மீனிங் என்ன ஐயோட மேட்ரிக்ஸ் வேல்யூ தெரியுமில்ல ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்ன 1 0 0 1 இதுதான் 2/2 மேட்ரிக்ஸோட ஐடியா அப்போ லேம்டா ஐன்னு என்னது லேம்டா ஐங்கிறது டயகனல் மட்டும் மல்டிப்ளை ஆகும் அதாவது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை ஆகும் ஜீரோனாலும் அது ஜீரோன்னு ஆயிரும் அப்போ டயகனல் மட்டும் லேம்டா இருக்கும் மற்றதான் 0 × லேம்டா வந்து 0 இருக்கும் அதனால இது கிடைக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் சிக்மா மைனஸ் லேம்டா ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீனிங் என்ன டயகனல் மட்டும் வேல்யூஸ் வந்து லேம்டா மைனஸ் ஆகும் மற்றெல்லாம் 0 இருக்கணும் அதே வேல்யூ வரும் அப்படின்னா மீனிங் என்ன 1 மைனஸ் லேம்டா 4 4 100 மைனஸ் லேம்டா இது மேட்ரிக்ஸ் இப்போ கேரக்டர் ஈக்குவேஷன் எழுதுறது எப்படி எழுதுவீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 மைனஸ் லேம்டா 4 4 100 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0 இது டிட்டர்மினன்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச கேரக்டர் ஈக்குவேஷன் பட் 2/2 மேட்ரிக்ஸ்ல 2/2 மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் சரிங்களா அதுக்கு ஃபார்மேட் ஜெனரல் ஃபார்மேட் கொடுத்துட்டோம் ஜெனரல் ஃபார்மேட் என்ன 2/2 மேட்ரிக்ஸ் இருந்தா அதோட ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா பிளஸ் s2 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா இது 2/2 மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்மேட் இதுல வந்து நம்ம s1 s2 கண்டுபிடிக்கணும் s1 ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தா s1 ஃபார்முலா sum of the main diagonal sum of the main diagonal of யாரு சிக்மா ஓகேங்களா sum of the main diagonal யாரு சிக்மால இருக்கிற main diagonal இதுக்கு இது ஆட் பண்ணிட்டு இருக்காங்க சிக்மா யாரு சிக்மா மேல இருக்கிற பாத்தியா அப்ப இவனோட சம்மேஷன் அப்ப இவனோட சம்மேஷன் 1 plus 100 சார் அப்ப என்ன கிடைக்கும் 101 s1 equal to 101 சரியாப்பா s2 என்ன 2/2 மேட்ரிக்ஸ்னால s2 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் சிக்மா என்னது 1 4 400 கரெக்ட்டுங்களா சார் எப்படி கிடைக்குது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுமில்ல 101 minus 16 100 minus 16 கரெக்ட்டுங்களா 4 into 84 சாரி 16 84 சார் 84 s2 இது ரெண்டு வேல்யூ எங்க அப்ளை பண்ணுவீங்க இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடலாமா which implies that lambda square minus s1 value 101 lambda plus s2 value 84 equal to 0 கரெக்டாப்பா சார் இது எப்படி கண்டுபிடிப்பீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிப்பீங்க குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களா சார் இப்படி ஒரு சொல்லிருங்க சார் ரொம்ப நல்லாச்சு ஓகே நான் அதுக்கு வீடியோ அனுப்புறேன் பார்க்கலாம் இதுல என்ன நார்மலா போடணும் minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a otherwise இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடணும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இப்போ abc வேல்யூ என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூ லாம்டா ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் லாம்டா ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா அப்ப a வேல்யூ என்ன 1 b வேல்யூ என்ன -1 c வேல்யூ என்ன 84 இது எல்லா வேல்யூ அப்ளை பண்ண பாக்கங்க b value -101 அப்ப minus or -101 plus or minus root of b squared -101 whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன 1 இல்ல 1 a ஓட வேல்யூ 1 தானே சாரி 1 சார் c ஓட வேல்யூ என்ன 84 divided by 2 into a 2 into 1 சரிங்களாமா இந்த கால்குலேட்டர் போட்டு சொல்ல முடியுமா இத சரி சார் சொல்றேன் சார் சும்மா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு முடிச்சிருங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு பிராக்கெட் போட்டு இந்த பாட்டு முடிச்சிருங்க அப்புறம் ஓவராலா நான் வேல்யூ மட்டும் எழுதிடுறேன் டக்கு டக்கு சொல்லிட்டீங்க வேல்யூ எழுதிடலாம் சார்
சார் -101 plus 99.32 minus 101 minus minus plus minus sir minus minus plus sir 99.32 divided by 2 இல்ல 101 plus 90 இது சிம்பிளி பண்ணா எவ்வளவு வந்தது இது ஃபுல்லா சிம்பிளி பண்ணா அதான் சார் 99.32 சார் 99.32 கரெக்ட்டுங்களா சார் plus or minus கரெக்ட்டுங்களா plus or minus கமா போட்டு 101 minus 99.32 கரெக்ட்டுங்களா சார் அப்ப டிவைட் பை 2 இருக்குல்ல சார் கரெக்ட்டா வந்து சார் டிவைட் பை 2 அப்ப லாம்டா வேல்யூ என்ன வருது இதுதான் லாம்டா வேல்யூங்கறாங்க செக் பண்ணி பாருங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியாப்பா சரிங்க சார் அப்ப ரெண்டு லாம்டா வேல்யூ 100.16 அடுத்த வேல்யூ 0.84 சரியாப்பா சரி சார் இப்போ இதுக்கு பேர் என்ன ஐகன் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம்ல இதுக்கு பேர் என்ன ஐகன் வேல்யூ அடுத்த ஒண்ணுக்கு என்ன ஐகன் வேல்யூ 0.84 எப்படி சார் வந்து என்னப்பா 0.84 இது ரெண்டையும் டிவைட் பண்ண இது மைனஸ் பண்ணிக்கிறீங்களா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணும்போது இது வருங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இது எப்படி இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் 2 ஆல டிவைட் பண்ணா இது கிடைக்கும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா இது கிடைக்கும் சரிங்களா ஓகே சார் இப்போ ஐகன் ஓகே புரியுதுல்ல சரி ஐகன் வெக்டர் இப்போ ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் வெக்டர்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன் என்னது சிக்மா மைனஸ் லாம்டா I into x equal to 0 இப்போ xங்கிறது என்ன 2 by 2 மேட்ரிக்ஸ்னால x வந்து என்ன எடுக்க போறோம் x1 x2 மட்டும் எடுக்க போறோம் சரிங்களா இப்போ லாம்டா வேல்யூ எத்தனை இருக்குது நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது கரெக்ட்டுங்களா லாம்டா வேல்யூ இருக்குது 100.16 ஒன்னு இருக்குது another one இருக்குது லாம்டா வேல்யூ 0.84 இருக்கு மாடுது கரெக்ட்டாமா சரி இத அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் சிக்மா வேல்யூ நமக்கு இருக்குது சிக்மா வேல்யூ என்ன 14400 கரெக்ட்டுங்களாமா சரி சார் சிஸ்டம் அப்ளை பண்ணுங்க நமக்கு ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன வருது பாருங்க 1 minus lambda இது ஆல்ரெடி எழுதுனதா 1 minus lambda 4 100 minus lambda into என்ன கிடைக்கும் x1 x2 equal to 0 சரியா கண்ணே சரி சார் இது வரைக்கும் புரியுதுங்களா எனர்ஜி டவுட் இருக்குங்களா சார் கரெக்ட்டா புரியுது சார் நீ வந்து ஸ்டெம் சார் கரெக்ட்டா அப்ப கேஸ் 1 மொத்தம் எத்தனை இருக்குது லாம்டா வேல்யூ ரெண்டு வேல்யூ இருக்குது அதனால என்ன பண்ண போறேன் கேஸ் 1 வந்து லாம்டா equal to எதை எடுக்க போறேன் இந்த வேல்யூ எடுக்க போறேன் கரெக்ட்டாமா சார் அப்ப என்னாச்சு லாம்டா equal to 100.16 அப்ப அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல 1 minus 100.16 அதெல்லாம் அப்ளை பண்ணுப்பா 1 minus 100.16 4 100 minus 100.16 into x1 x2 equal to 0 இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா இல்ல சார் சிம்பிளிஃபை பண்ணுங்க which implies 100 minus இது எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க -99.16 -99.16 சார் கன்ஃபார்மா சார் 4 இது எவ்வளவு கிடைக்குதுமா 0 பாயிண்டா -1.16 0.16ங்களா சார் இது 100 0.16 100 0.16 கரெக்ட்டுங்களா into x1 x2 equal to 0 சிஸ்டர் கிராஸ் மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியுமில்ல தெரியும் ரோவும் காலமும் மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம ஈஸி தான் டைரக்டா மல்டிப்ளை பண்றோம் அப்ப என்ன கிடைக்குது -99.16 x1 plus 4 into x2 equal to 0 சரிங்களா அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ போட்டாச்சு அடுத்து செகண்ட் ரோக்கு இதே மாதிரி போடுங்க செகண்ட் ரோக்கு இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க 4x1 minus 0.16 x2 equal to 0 புரியுதாப்பா இல்ல டவுட் இருக்குங்களா இந்த வரையும் சார் இது மட்டும் 99.16 இல்ல இங்க ஒண்ணு ஈஸி எங்க பாருங்க சார் இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் போட்டு இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க சரி சார் அதே மாதிரி தானோ இந்த எலிமெண்ட்டும் இதையும் மல்டிப்ளை பண்றீங்க இதையும் மல்டிப்ளை பண்றீங்க சரியாப்பா ஓகே சார் புரியுதுங்களா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆல்ரெடி நம்ம பிளஸ் சார் புரியுது சார் அடுத்து வரலாம் சார்
பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை சார். சரி, இது எப்படி உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் வச்சு சால்வ் பண்ணி ஆக்சுவலாக இது கிராஸ் ரேஷியோ வச்சு போடணும். பட் உங்களுக்கு கொடுத்த ஒரு புக்கில் வந்து எப்படி சால்வ் பண்ணிக்கிறாங்கன்னு அதை சொல்லிடுறேன். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் 0 இருக்கிறதுனால இது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மல்டிப்ளை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பட் ஒரு புக் ரெஃபர் பண்ணும்போது நம்ம ஈஸியான ஐடியா கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறாங்க. மேபி இங்கே என்ன எடுக்கிறாங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் x2 ஈக்குவல் டு 1ன்னு எடுக்க சொல்லிடுறாங்க. ஓகே. சரி, இது நார்மலாக போட்டிங்கன்னா எப்படி எழுதலாம்னா இது கிராஸ் ரேஷியோ மெத்தடில் போடலாம். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் போட்டுக்கோங்க, சரியா, தப்பு கிடையாது. கிராஸ் ரேஷியோ மெத்தட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கிராஸ் ரேஷியோ மெத்தட் போட்டிங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறோம் பாருங்க. x2 x1 again x2, சரிங்களா? சார். இப்போ என்னன்னா x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னப்பா இங்க 4 x1 ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த வேல்யூவா -99.16 மறுபடியும் x2 என்னது 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வருது, கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. -0.16 4 -0.16, கரெக்டாமா? சார். இப்போ புரியுதா புரியலீங்களா? x2 x1 சார் புரியுது சார். அது சார். ஓகே, இப்போ எப்படி சார்? ஓகேடா புரியுது சார், கரெக்டா இருக்கு சார். அப்ப இதுவும் டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டை கண்டுபிடிங்க. அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 × 4 எவ்வளவு? 16. அதே மாதிரி இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிங்க 3 மைனஸ் வருது. அப்போ 3 மைனஸ்னா மைனஸ் தான் போட போறோம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்றாங்கன்னு -0.16யும் -99.16 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் பிளஸ். அதனால 0.16 × 15.86 என்ன பாருங்க 15.86 சார். 15 வா? 15.865 865. சரி, அடுத்த ஒரு பார்க்கலாமா? அடுத்த ஒரு யார் மல்டிப்ளை பண்ணா இந்த டேமையும் பேர் பண்றீங்க, புரியுங்களா? அடுத்தது இந்த டேமையும் பேர் பண்ணி சொல்லுங்க. அதே ஐடியா, மைனஸ் பிளஸ் அதே ஐடியா வரும். அப்ப 15.865 4 × 4 எவ்வளவு கிடைக்குது? 16 கிடைக்குதா? 4 × 4 16, அப்ப -16, கரெக்டாமா? ஓகே. அப்ப இது சிம்பிளை பண்றாங்க என்ன நடக்குது சொல்லுங்க. x1 divided by 0.16 into 9.16. சார் x1 divided by 0.1344. மைனஸ் வருதா பிளஸ் வருதாப்பா? இது மைனஸ், இது பிளஸ் தான் சார். பிளஸ் தான் சார். பிளஸ் 0.1345 வா? 44. அதே மாதிரி இங்க சொல்றாங்க x2ல -0.135 சார். 135ங்களா? சார். ஓகேங்களா? சார். அப்ப இதனுடைய எக்ஸ் ஐகன் வெக்டர் பார்த்தலாமா? இது ஐகன் வெக்டர், கரெக்ட்டுங்களாமா? சார். அப்ப என்னாச்சு? ஐகன் வெக்டர் என்னது? x1 x2 ஓட வேல்யூ லாம்டா ஈக்குவல் என்ன எடுத்தோம்? லாம்டா ஈக்குவல் டு 100.16ங்களா லாம்டா வேல்யூ? சார் 100.16. 100.16 ஓட வேல்யூ. ஓகே, அப்ப சொல்றாங்கன்னு நீங்க எழுதுறது x1 ஓட வேல்யூ என்ன சொல்றீங்க? 0.1344. இது -0.135, கரெக்டாப்பா? சார். So about lambda equal to 100.16, கரெக்டாப்பா? சார். இப்போ ஐகன் வேல்யூ வெக்டர் வந்து ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கணும், கரெக்ட்டுங்களா? சார். நார்மலைசர் வெக்டர் ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? ei dash equal to என்ன கிடைக்கும்? ரெண்டு வெக்டர் தான். அப்ப x1 divided by root of x1 squared x2 squared, x2 divided by root of x1 squared plus x2 squared. இதுதான் ஃபார்முலா, சரியாப்பா? நார்மலைஸ் வெக்டருக்கு. சார். அப்ப இது வந்து என்னது? இப்ப ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கனால நம்ம என்ன பண்ண போறோம்? e1 கண்டுபிடிக்க போறோம், கரெக்ட்டுங்களா? அப்ப e1 போடும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஐகன் வெக்டர் வரும், x1 x2னால. இப்போ இது x1 வேல்யூ என்னது? x1 வேல்யூ இதுதான். நல்லா பாத்தீங்கன்னா x1 வேல்யூ இதுதான் x1 வேல்யூ. அப்ப 0.1344 root of x1 squared x2 squared அந்த வேல்யூ கண்டுபிடிங்க. root of x1 squared plus x2 squared என்ன? இது x1 வேல்யூ, இது வந்து x2 வேல்யூ, சரியாப்பா? அப்ப சொல்லுங்க root of 0.1344 whole square plus minus 0.135 the whole square. என்னோட ரூட் வேல்யூ என்னடா கண்ணு? ரூட்ல போட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன புரியுதா? சார் புரியுது சார், புரியுது சார். ஸ்கொயர் ரூட்ல போட முடியுமா கண்ணு? போட்டு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சார் கரெக்டாக வரல. 0.1334 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 0.135 ஹோல் பிளஸ் பிராக்கெட்ல மைனஸ்னா இது பிளஸ் ஹோல் ஸ்கொயர்டுக்குனா இது பிளஸ் கூட போட்டுக்குங்க. இது பிளஸ் கூட போட்டு சார். ம் 0.190 சார். 0.18 சரிங்களா? அதே 0.19 என்னப்பா என்னப்பா 0.19 சார். 0.19 ஓகே. இதே டினாமினேட்டர் அதுக்கு வரும் கரெக்ட்டுங்களா? இப்போ x2 என்ன? x2 வந்து -0.135 டிவைடட் பை 0.19 சரியாப்பா? சார். இதை வந்து E1 டேஷ் ஓடுது. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 ஓடது கண்டுபிடிச்சோம். லேம்டா ஈக்குவல் டு 100.16 ஓட ஒர்க் முடிஞ்சது சரிங்களா? இதே ஐடியா தான் என்னது? லேம்டா ஈக்குவல் டு அடுத்த வேல்யூ என்ன? 0.84 அடுத்த லேம்டா வேல்யூ என்ன? மேல வாங்க. அடுத்த வேல்யூ என்ன? 0.84. இந்த 0.84 எங்க அப்ளை பண்ணுங்க? திரும்பி இங்க அப்ளை பண்ணுவீங்க சரிங்களா? இது செகண்ட் கேஸ். இப்போ என்ன போட்டோமோ அதே ஐடியா தான்மா. இப்போ என்ன போட்டோமோ அதே ஐடியா தான் சரிங்களா? சார். இப்போ என்ன போட்டீங்க கேஸ் 2ல? கேஸ் 1ல என்ன போட்டோமோ அதே தான். கேஸ் 2 லேம்டா ஈக்குவல் டு 0.84. அப்போ என்னாச்சு? 1 மைனஸா? 1 மைனஸ் 0.84 4 100 minus 0.84 கரெக்ட் சார். into x1 x2 ரெண்டு தான் equal to 0. கரெக்ட் சார். டக்குனு போடுங்க. 1 minus 0.84 எவ்வளவு கிடைக்கும்? 0.6 சார். 0.16 சார். 0.16 4 minus 0.16 சாரி plus 0.16 4 100.84 100 minus 0.84 correct. 99.16 sir. x1 x2 0. x1 x2 0 sir. Next 0.16 x1 0.16 x1 plus 4x1 4x2 sorry 4x2 4x1 புரியுதா? மல்டிப்ளை பண்ணி சிஸ்டம் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மல்டிப்ளை 99.16 x2 0 homogeneous மேபி கிராஸ் ரேஷியோ அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாமா? கிராஸ் ரேஷியோ அப்ளை பண்ண 4 0.16 4 சாரி 99 99.16 4 99.16 சொல்றேன் என்ன ஆகும்? x1 divided by x2 divided by 4 into 4 16 minus 99.16 into 0.16 equal to x2 divided by 15.6 the same value வருதா? சார் x2 divided by மட்டும் சொல்லுங்க சார். இந்த 0.16 இல்ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கங்க. கரெக்ட் சார். அடுத்து என்ன பண்ணுவீங்க? மைனஸ் இதையும் பேர் பண்ணுங்க. அடுத்து இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கங்க. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. சரி சார். அதே ஐடியா தான். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பேர் பண்ணுவீங்க. இதை விட்டுருவீங்க. இதை விட்டுட்டு அடுத்த ரெண்டு பேர் பண்ணுவீங்க. சரி சார். Sir, x1 divided by 0.1 minus 0.1344.
அதே தான் வருதுங்களா? மைனஸ் 0.13. 1344 அப்போ இது என்னது ப்ளஸில் வருது அது? 99.16 minus 16. இது மைனஸ்ல இது மைனஸ் ரெண்டு சேம் வேல்யூ வருது சார். இல்லையே, ஒன்று ப்ளஸ் வரும், இது வந்து ப்ளஸ் வரும், அது வந்து மைனஸ் வரும். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது மாற்றி வருது இல்லைங்க பாருங்க, இது பின்னாடி முன்னாடி வரும்போது மைனஸ் ப்ளஸ் மாற்றி வரும் பாருங்க. 0.16 99.16 10.86 minus 16 minus 0.1344 99.26 சார் ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ளஸ் சார். x1 divided by 0.1344 x2 divided by minus 0.1344 கரெக்ட் சார். இது எல்லாமே மேலே இருக்கிறது தான் வருது. அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு அந்த x1 x1 அப்போ 0.1344 மைனஸ் 0.1344 அட் லேம்டா ஈக்குவல் டு 0.16. கரெக்டுங்களாம்மா? கரெக்ட் சார். அப்போ மேலே இருக்கிறது வருது. அப்போ E2ஓட வேல்யூ என்னது? E2ஓட வேல்யூ சேம் 0.1344 டிவைட் பை இது கிடைக்குது 0.1419 நினைக்கிறேன். மைனஸ் 0. லாம்டா வேல்யூ 0.16 சார். என்ன பார்க்குங்க? 0.84 இல்லையா சார் லாம்டா? லாம்டா வேல்யூ 0.84. ஆமாம், தேங்க்யூ. 84 தான். 84 அந்த லாம்டா ஈக்குவல் டு 0.84. சரியாப்பா? சார். இது வரைக்கும் போட்டாச்சா? இது வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் காமன். அடுத்தது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் காமன் தான். இப்போ என்ன பிரின்சிபல் காமன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பிரின்சிபல் காமன்ஸோட ஃபார்முலா என்ன? PI ஈக்குவல் டு லேமடா ஐ டிவைட் பை சம்மேஷன் லேமடா ஐ. கரெக்டாமா? சார். இப்போ என்னது, மொத்தம் ரெண்டு வெக்டர் தான். I ஈக்குவல் டு 1,2. அப்போ என்னது, P1 ஈக்குவல் டு லேமடா 1 டிவைட் பை சம்மேஷன் லேமடா ஐ. அப்படின்னா மீனிங் என்ன? லேமடா 1 டிவைட் பை லேமடா 1 பிளஸ் லேமடா 2. அப்போ என்ன கிடைக்குங்க? லேமடா 1ஓட வேல்யூ என்ன? 100.16 டிவைட் பை 100.16 பிளஸ் 0.84. சொல்றாங்க இது எவ்வளவு வருதுன்னு? P1ஓட வேல்யூ ஆக்சுவலாக இந்த வேல்யூ முன்னாடி எடுத்துடலாம் இல்லை சார்? எழுதுனாங்க 0.84 101 100.16 divided by 101 0.9916 சார். 0.9916. அதே மாதிரி இது சொல்றாங்க. P2 வேல்யூ என்ன சொல்றாங்க? 0.84 divided by 0.84 plus 100.16. சார் 0.0083 வருது சார். 0.00831. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் P1 plus P2 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1ன்னு வரும். செக் பண்ணி பாருங்க. P1 plus P2 ஓட வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க. அப்ராக்சிமேட்லி 1 வருதுன்னு 0.9916 plus 0.00831. ரெண்டே ஆட் பண்ண என்ன வருங்க? அப்ராக்சிமேட்லி 1ன்னு வரணும். அது மட்டும் கரெக்டாக வெரிஃபை. சார் கரெக்டாக வருது சார். 0.999 வருது சார். 0.999 போயிட்டு இருக்குது. அது அப்ராக்சிமேட்லி 1 வருது சார். சரி, இப்போ அடுத்து இருக்க என்னன்னா பிரின்சிபல் காம்பனன்ட்ஸோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன சொன்னேன்? yi ஈக்குவல் டு ei டேஷ் இன்ட்டு எக்ஸ். கரெக்டாமா? இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி தியரிட்டியில் கொடுத்தது. சரிங்களா? ஈக்குவேஷன் ஃபார்முலா. இப்போ ஐ வேரியேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஐ வேரியேஷன் 1,2. இப்போ y1 போட்டால் என்ன கிடைக்கும்? e1 டேஷ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? x1 x2. கரெக்டுங்களா? அப்போ E1ஓட வேல்யூ எவ்வளோ போட்டீங்க? E1ஓட வேல்யூ 0.1344 டிவைட் பை 0.19. இது மைனஸ் 0.135 டிவைட் பை 0.9. கரெக்டுங்களா? டேஷ்னா டிரான்ஸ்போஸ். டேஷ்னா என்னது? டிரான்ஸ்போஸ். அப்போ x1 x2. சரியாப்பா? சரி, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சொல்கிறாங்க என்ன வருதுன்னு? 0.1344 டிவைட் பை 0.19 வேல்யூ எவ்வளோ வருதுப்பா? 0.707 சார்.
707. 07. அப்போ ரெண்டு அதே வேல்யூ 0.707 minus 0.707 into x1 x2. இது டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு தெரியும், ரோவை காலமாக மாற்றுறது. அப்போ என்ன காலமாக ரோவை மாற்றிக்கிங்க, 0.707 minus 0.707 into x1 x2. சிஸ்டம் அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து y1ஓட வேல்யூ 0.707 x1 minus 0.707 x2. சரிங்களா? சார். இதே மாதிரி நம்மளுக்கு என்னது y2ஓட வேல்யூ சேம் தான் வருது. ஏன்னா y2 e2 சேமாக தான் இருக்குது. அப்போ y2 வேல்யூ என்னது e2 dash into x2, that is equal to same idea 0.707 minus 0.707 into x1 x2. இது e1 dash e2 dashனா இது dash போட்டுங்க. மேபி y2 equals எனக்கு 0.707 x1 minus 0.707 x2. சரியாப்பா? சார். இது பார்த்தா கிராஸ் ரேஷியோ மெத்தடில் போட்டு இந்த ஃபார்முலா வருது. கிராஸ் ரேஷியோ இந்த கொஸ்டின் எப்படி போட்டோம், ஐகன் வெக்டர் சால்வ் பண்ணது வந்து கிராஸ் ரேஷியோ மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும். சரிங்களா? கிராஸ் ரேஷியோ மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? இதே அந்த ஐகன் வெக்டர் நிறைய மெத்தட் இருக்குது. மேபி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த ரேங்க் மெத்தட் போகும்போது லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னொன்று பார்த்தா சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம கடைசி ஈக்குவேஷன் 99.16 into x1 minus 0.16 into x2 equal to 0 இப்படி வருதுன்னா அவன் என்ன சொல்றான்னா இந்த x2 வேல்யூ 1ன்னு எடுத்துக்கங்க. என்ன சொல்றான், x2 assume that 1ன்னு எடுத்துக்கங்க. எடுத்த பின்னாடி என்ன பண்றீங்க, இந்த x2 இருக்கிறது இதை சப்மிட் பண்ணுங்க. அப்படின்னு என்ன கிடைக்கும், 99.16 into x1 1 அப்ளை பண்ண மாதிரி கிடைக்கும் minus 0.16 equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து x1 கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்போ x1 equal என்ன கிடைக்கும், 0.16 divided by 99.16 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து x1ஓட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஐகன் வெக்டரோட வேல்யூங்கிறோம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட் எப்படி போடுறது நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எந்த மெத்தடை பேஸ் பண்ணி போட்டேன், கிராஸ் ரேஷியோ மெத்தட் பேஸ் பண்ணி போட்டேன். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் பற்றி நான் ஒரு கிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ரேங்க் மெத்தட் நீங்கள் பார்க்காதீங்க, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஈஸி தான், பட் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். சரிங்களா? இந்த மெத்தட் வேண்டாம். இப்போ நான் கிராஸ் ரேஷியோ மெத்தட் சொல்லிட்டேன், இந்த சப்ஸ்டிட்யூட் மெத்தட் ஐடியா கொடுத்துக்கிறேன். இது கூட உண்டான மெட்டீரியல் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரியாப்பா? இப்போ இதே போதும் தானே சார்? ஃபர்ஸ்ட் கிராஸ் சொன்னீங்கல்ல, இதே போதும் தானே சார்? போதும் தானே? ஓகே, இதே ஈஸியாக இருக்கு சார்.